சொல்லுங்க. ஸ்விஸ் விஷன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். இதய அறுவை சிகிச்சை தவறுகள், பல உயிரிழப்புகள் குறித்து ஒப்புதல். சுவிட்சர்லாந்தில் உள்ள யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஜூரிக் 2016 முதல் 2020 வரை நடைபெற்ற இதய அறுவை சிகிச்சைகளில் கடுமையான தவறுகள் இடம்பெற்றதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. சுயாதீன விசாரணை அறிக்கையின்படி இந்த காலகட்டத்தில் 68 முதல் 74 நோயாளிகள் வரை கூடுதலாக உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 குறிப்பிடத்தக்க மரணங்கள் மற்றும் 13 வழக்குகளில் மருத்துவ சாதனங்களின் தவறான பயன்பாடு குறித்து அரசு வழக்கறிஞரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களின் அடிப்படை காரணமாக நிர்வாக தோல்வி குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் தலைவரான பிரான்செஸ்கோ மைசானோ அவர்கள் போதுமான பரிசோதனையின்றி அவசரமாக நியமிக்கப்பட்டதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேற்பார்வை குறைபாடு மற்றும் எச்சரிக்கை அறிகுறிகளை தாமதமாக கவனித்தது போன்ற காரணங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்திற்கு பின்னர் நிர்வாகக் குழுவில் இருந்த மூவர் பதவி விலகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவமனை மன்னிப்பு கோரியதுடன் ஆலோசனை மையம் ஒன்றையும் அமைத்துள்ளது. புதிய நிர்வாகத்தின் கீழ் தற்போது இறப்பு விகிதம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநல சிகிச்சை செலவு அதிகரிப்பு. இளம் பெண்கள் அதிகம் பாதிப்பு. சுவிட்சர்லாந்தில் மனநல சிகிச்சை தொடர்பான செலவுகள் 2024ஆம் ஆண்டில் தொடர்ந்து உயர்ந்துள்ளன என ஸ்விஸ் ஹெல்த் அப்சர்வேட்டரி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024 இல் இந்த செலவுகள் 6.1% அதிகரித்துள்ளன. குறிப்பாக சிறுமிகள் மற்றும் இளம்பெண்கள் அதிக அபாயக் குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிநோயாளர் சிகிச்சையில் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான செலவு 8.9% உயர்ந்துள்ளது. இது சிறுமிகளின் 4.9% உயர்வை விட அதிகமாகும். இருப்பினும் 2012 முதல் 2023 வரை சிறுமிகளுக்கான செலவு வளர்ச்சி சராசரியாக இரட்டிப்பு அளவில் அதிகமாக இருந்தது. உள்நோயாளர் தரவுகளின்படி மனநல மருத்துவமனைகளில் சிறுமிகள் சேர்க்கப்படும் விகிதம் சிறுவர்களை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் நாட்டில் மகிழ்ச்சி உணர்வு நிலையானதாக உள்ளது. சுமார் 72% மக்கள் பெரும்பாலான நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். டிக்கெட் இன்றி பயணம். போலி அடையாளம் காட்டிய நபருக்கு கடும் அபராதம். சுவிட்சர்லாந்தில் ரயிலில் பயணச்சீட்டு இன்றி பயணம் செய்ததுடன் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி அதிகாரிகளை ஏமாற்ற முயன்ற நபருக்கு 20,000 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் ஃபெடரல் ரயில்வேஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அந்த நபர் பிடிபட்டார். தப்பிக்க முயன்ற அவர் திருடப்பட்ட அடையாள அட்டையை பயன்படுத்தி போலி பெயரில் கையெழுத்திட்டது பின்னர் விசாரணையில் வெளிவந்தது. அந்த அடையாள அட்டையின் உண்மையான உரிமையாளர் இதற்கு சம்பந்தமில்லை என தெரிவித்ததைத் தொடர்ந்து மோசடி உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கை ஷ்வெய்ட்ஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரித்து தண்டனை வழங்கியுள்ளது. மேலும் குற்றவாளி முன்பு 2023ஆம் ஆண்டு போக்குவரத்து விதிமீறல் மற்றும் போதையில் வாகனம் ஓட்டியதற்காக 14,500 பிராங்குகள் ஒத்திவைக்கப்பட்ட அபராதம் பெற்றிருந்தார். தற்போது மீண்டும் குற்றம் செய்ததால் அந்த அபராதமும் சேர்த்து விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.